தாழ்மலர் போற்றுதுவே. வள்ளுவர் தாழ்மலர் போற்றுதுவே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவுருள் பெருங்கருணையினாலும் அருவான் உண்மை நாயன்மார்களது குருவருளினாலும் தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த திருக்குறளை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியனுடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மரமொழிமைகளாலே வழங்கி வருகிறேன். நண்பர்களே, சில பணி நிமித்தமாக தொடர்ந்து கொஞ்சம் திருக்குறள் வகுப்பை சிந்திக்க முடியவில்லை. சைவ பாட வகுப்பினுடைய தொடக்க விழா அங்காங்கு சில இடங்களில் செல்ல வேண்டிய சூழலால் அந்த ஞாயிற்றுக்கிழமை பயணத்திலே இருந்ததால் இந்த வகுப்பு சிந்திக்க முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல சிந்தனையையும் பெரியவர்களுடைய வாழ்த்தும் மீண்டும் அதை சிந்திப்பதற்கு நமக்கு அருள் செய்திருக்கிறது என்பதை இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே நான் உங்களுக்கு நினைவூட்டி, நாம் இதுவரை பார்த்த பகுதியாக பாயிர பகுதியில கடவுள் வாழ்த்து, ஆண் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல் என்றே 4 பகுதிகளை பார்த்தோம். இனி அடுத்து இல்லறவியல் பகுதியில இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு, அன்புடைமை, பெருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுவு நலமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, பொறையுடைமை, அழுக்காராமை என்றே 17 அதிகாரத்தை நாம் செஞ்சோம். இந்த அழுக்காராமைக்கு பிறகுதான் கொஞ்சம் இடையீடு. இன்று சிந்திக்க வேண்டிய பகுதி என்பது வெகுஆமை என்று ஒரு நல்ல அருமையான அதிகாரம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான நிலை அன்று, இது சேர்க்கையால் கிடைத்தது. வெகுஆமை என்ற சொல்லுக்கு வெகுதல், ஆசைப்படுதல் என்று. வெகுஆமை ஆசைப்படாது இருத்தல். ஆசைப்படுதல்னா பிறருடைய பொருள்கள் மேல ஆசைப்படணும். நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை ஆசைப்படலாம். ஆசைப்பட வேண்டியது என்பதை ஒரு பட்டியலிட்டு 10 பாடலிலே மணிவாசக பெருமாள் காட்டு. அது ஆசை 10 என்று பெயர். அதன் மேல ஆசை வர வேண்டும். ஆனா வினையின் காரணத்தால், ஆணவமல குற்றத்தின் தாக்கத்தால் நமக்கு அது மேல ஆசை வருவதில்லை. அதுக்கு என்ன காரணம்? நம்மிடத்துல இருக்கிற அறியாமைதான் காரணம். ஆசைப்பத்துல முதல் பாட்டுல மணிவாசக பெருமான் கருடக்குடியோன் காணமாட்டா களல் சேவடி என்னும் மிகப்பெரிய கருட கொடியை உயர்த்தி கட்டியிருப்பவன் திருமால். அந்த திருமாலுக்கும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய பிரம்மாவிற்கும் தன்முனைப்பின் காரணமாக திருவடியையும் திருமுடியையும் அவர்கள் தேட போனார்கள். ஆனால் அது காண முடியவில்லை.
கருட கொடியோன் காணமாட்டா களல் சுவாமியினுடைய திருப்படி. இங்க கருடக்குடியோன் காணமாட்டா களல்னு காட்டினார். இன்னொரு இடத்துல மணிவாசக பெருமான் தெள்ளும் கடல் என்று காட்டுகிறார். சுவாமியினுடைய திருவடிய அங்கேயும் கடல்கிறார், இங்கேயும் கடல். இங்க கருடக்கொடியோன் காணமாட்டா கடல், அங்க தெள்ளும் கடல் திருக்கோத்தும்பில வருகிறது. இது ஆசைப்பத்துல வருகிறது. ஆசைப்பத்திலே கருடக்கொடியோன் காணமாட்டா கடல் என்று சொல்லிய மணிவாசக பெருமான் அதற்கு முன்னால கூத்தும்பில தெள்ளும் கடல் என்று காட்டுகிறார். இந்த ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? தெள்ளுதல் என்று சொன்னால் உரையாசிரியர் சிவகுமணி அவர்கள் தூக்கி எறிதல் என்று காட்டு. தெள்ளுதல் என்ன பொருள்? தூக்கி எறிதல். எதை தூக்கி எறியும்? திருவாசகத்துல இந்த கூத்தும்பில காட்டுகிறார். உள்ளத்து உறுதுயர் ஒன்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் கடல். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே விரையின் காரணத்தால் ஏற்படுகிற துன்பம், உறுதுயர் ஒன்றொழியா வண்ணம், ஒரு துன்பத்தை கூட மனசுல வச்சுக்க முடியாது. அதை ஒட்டு உழவத பொக்குளின் தூக்குற மாதிரி தூக்கி அப்படி குளத்தை தூர்வார மாதிரி தூக்கி போட்டு. அப்பேற்பட்டதற்கு சுவாமி வர வேண்டாம், அவர் காலே போதும் பாருங்க. என்ன தொடர்பா இருக்கு அது? தெள்ளும் கடலுக்கு முன்னால ஒரு தொடரை வேற போட்டார். உள்ளத்து உறுதுயர் ஒன்று ஒழியா வண்ணம் தெள்ளும் கடல். அப்பேற்பட்ட கருணை திருவடி பெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை கருடக்கொடியோன் காண முடியவில்லை. கருடக்கொடியோன் யாரு? காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால். காண முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? தன்முனைப்புதான். அந்த கருடக்கொடியோன் காணமாட்டா களல் சேவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய். மிக உயர்ந்த பாட்டு. அந்த ஆசை வேறு, இந்த ஆசை வேறு. நமக்கு இறைவன் இந்த உடம்பு, கருவிகரணங்கள், அதனால் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இவையெல்லாம் கொடுத்திருக்கிறான். இதை விட்டு நமக்கு அல்லாத அடுத்தவர்களுக்குரிய அந்த பொருள்கள் மேல நமக்கு என்ன வருகிறது? விருப்பம் வருகிறது. அது என்னமோ தெரியல, மனித ஜென்மத்துல நமக்கு இருக்கிற பொருளை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. பிறருக்கு இருக்கிற செல்வத்தை பார்த்தா அது எவ்வளவு விருப்பம், அது ஏந்த அப்படி வருது என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது அதற்கு காரணம் அறியாகிய ஆணவ மனம். அதற்கு காரணம் பல பிறப்புகளிலே இறைவனை வணங்காமையால் உனக்கு கிடைத்த தீவினையின் பயன். சைவ சித்தாந்தம் தான் சொல்லுது. அப்படி பிற பொருள் மேல, அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்படக்கூடாது. அப்ப பிறர் பொருளை ஆசைப்படுவதற்கு சின்ன புத்தின்னு பேருக்கு. அதை இறைவனை கும்பிட்டு அந்த வழியில போகக்கூடிய புத்தியை கட்டுப்படுத்தி நல்ல வழியிலே செலுத்த வேண்டும். இதுதான் வெகாமை என்ற அதிகார தலைப்புக்கு பொருளாக பெரியவர்கள் காட்டுகிறார். பிறர் பொருள் மேல ஆசைப்படாது இருத்தல். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் என்பது சின்ன மனம், சிறிய போக்கு. அதை கட்டுப்படுத்தி நல்ல தூய்மையான செம்மையான வழியிலே நம்முடைய மனதை செலுத்த வேண்டும் என்றே இந்த திருப்பாடல் திரு அதிகாரத்தில காட்டுகிறார். அதாவது பிறர் பொருளை நாம் வவ்வுதல், அதாவது திருடுதல்,
ஏமாற்றி கவருதல், இதெல்லாம் பொருள் வரும். அப்ப பிறருக்கு சொந்தமான உடைமை பொருள்களை பார்த்த உடனே இது நமக்கு இருந்தா தேவலாம், இது நமக்கு இருந்தா தேவலாம் என்று எண்ணம் வினையின் காரணத்தால் வரும். அப்படி வருகிற பொழுது அது நமக்கு கிடைக்காத பொழுது அந்த பொருளை பார்த்து மனம் பொறாத நிலைக்கு, மனம் பொறுக்க முடியாம இருக்கிற பொறுத்தல் இல்லாமை பொறாமை என்றாயிற்று. அந்த பொறாமைதான் சென்ற குறள்ல நாம் அழகாக பார்த்த பகுதி. நாம் பொறை உடைமைக்கு உரியவர்கள் ஆக வேண்டும். நாம் எதற்கு சொந்தக்காரர்களாக வேண்டும்? பொறை உடைமைக்கு பொழுக்க. எனவே நம் இடத்துல என்ன வரக்கூடாது? பொறை உடைமை வேண்டும். அந்த பொறையுடைமை வந்ததுக்கு அப்புறமா அழுக்காராமை பொறாமை வரக்கூடாது. இதையெல்லாம் ஒரு ஜென்மமா தெரிந்து கொண்டே கடை தேர வேண்டும் என்று ஜென்மத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள். ஆனா நாம் இதையெல்லாம் பற்றி ஒன்று சிந்திக்காமல் இந்த எண்ணத்தோடு மேலும் பெருக்கி வாழ்நாளிலே துன்பத்துக்கு ஆளாம். அதனால் வள்ளுவ பெருமான் இந்த அருமையான பகுதியில அந்த பிறருடைய உடைமையை கண்டு பொறாமையின் காரணத்தினாலே அதை நாம் எடுக்க வேண்டும் என்று ஆசை வரும். அதனால் அழுக்காராமைக்கு பின் வெகுளாமை என்று ஒரு அதிகாரம் நமக்கு வைத்திருக்கிறார். முதல் குறள் நடுவின்றி நன்பொருள் வெகின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். நடுவின்றி நன்பொருள் வைக்கின். பிறருக்கு உரிய பொருளை நமக்கு உள்ளது என்பது அரண் அல்லாத நிலை. அந்த நடுவு நிலைமையை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பார்க்காமல் அவருடைய நன்பொருள் மீது நீ ஆசைப்படுவாயானால் என்ன செய்யும்? குடி பொன்றி. ஆசைப்படுவனுடைய குடி வீணாக போய்விடும். பொன்றுதல்னா அழிதல் அர்த்தம். குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பல குற்றங்களையும் அப்பொழுது அந்த வெகக்கூடிய ஆசை உனக்கு கொடுத்தே தீருங்கிறார். ஆக நடுவு நிலைமை இல்லாமல் மிக்க பொருளை விரும்பினால் அதனால் அவன் குலம் கெட்டு அவனுக்கு குற்றமும் உண்டாகி, இன்னொரு ஆசிரியர் எழுதினார், சந்தான பேரும் கிடைக்காது. அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவதாலதான் சந்தான பேரும் கிடைக்காது என்று உரையாசிரியர் நமக்கு காட்டுகிறார். அப்ப நடுவு நிலைமைக்கு ஒத்த முறையில அந்த பொருளே நமக்கு பயன் இல்லாமல் தமக்கு மிகுதியாக பொருளை ஈட்டுத விரும்பினால் அதற்கு நமக்கு குற்றம் வந்து சேரும். குடி மரபு போய்விடும். மேலும் அதன் காரணமாக அவருக்கு நரகம் கிடைக்கும் என்று உரையாசியிருக்காங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு குற்றம் வருவதற்கு காரணமும் நரகம் வருவதற்கு காரணமும் இந்த குறள்ல அருமையா காட்டுகிறது. ஆக பிறருடைய பொருள் மீது ஆசை வைத்தல் தவறு. இதன் நடுவு நிலைமை, அது குற்றம். அப்படி அதை பற்றி சிந்திக்காமல் பிறர் வைத்திருக்கிற நல்ல செல்வத்தை நாம் கவர நினைத்தால் அந்த ஆசை நினைப்பவரது குடியையே கடித்துவிடும். இது பின்னால வர்றதை யோசிக்காத நிலை. மீண்டும் அவனுக்கு பல குற்றங்களை உண்டாகும். நீ அந்த பொருளை மட்டும் விரும்பினாயானால் இப்ப மகிழ்ச்சியா தெரியும்பா, ஆனால் உன் குடி நாசமா போயிடும்.
குடி பொன்றி என்று சொன்னால் சந்தான பரம்பரையே வீணாக போய்விடும். பிறகு குற்றமும் அங்கே தரும். பல குற்றங்களையும் செய்யக்கூடிய சூழல் அமைந்துவிடும் என்றே முதல் குறள்ல ரொம்ப உண்மை பொருளை விரித்து காட்டுகிறார் ஆசிரியர். இதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் படிப்பவருடைய உள்ளம். திருமூலர் ஒரு அருமையான ஒரு சொல்லுகிறார், 36 தத்துவங்கள் படி முத்தி ஏணி என்று காட்டுகிறார். 6 தத்துவம் 36 தத்துவம். இந்த 36 தத்துவங்கள் படி முத்தி ஏணி, அதாவது பேரின்பத்தை அடைவதற்குரிய ஏணிப்படிகள். அது வழியத்தான் காட்டும். 36 தத்துவங்கள் பேரின்பத்தை அடைவதற்கு உதவி செய்கின்றன. அப்படி சாமி கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக ஏறி செல்ல வேண்டும். அப்ப நீ ஆசைப்படுவதும் படாததும் உன்னுடைய மனநிலைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஆனால் நீ இப்படி பரம்பொருளை ஆசைப்படுவாயானால் நான் எச்சரிக்கின்றேன், உன்னுடைய குலமும் போய் உனக்கு வாழ்க்கையிலே குற்றமான எண்ணமும் தரும் என்றே முதல் குறளிலேயே நாம் பிறர் பொருள் மீது ஆசைப்படுவதால் வரக்கூடிய மிகப்பெரிய கேட்டை ஆசிரியர் அறிவித்தார். இரண்டாவது திருக்குறள், படுபயன் வெகி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாடும். படுபயன் வெகி பழிபடுவ செய்யார், அதாவது பிறர் பொருளை ஒவ்வுவதால், ஆசைப்படுவதால், எடுத்துக்கொள்வதால் பழிபடுவ, அதனால வரக்கூடிய நமக்கு வரும் துன்பங்களை, பயனை விரும்பி, துன்பம் இல்ல பயன், படுபயன், இந்த பொருளை இப்படி நாம எடுத்துக்கொண்டால் இந்த பயன் வரும் என்று அதை செய்பவர்கள். படு பயன், இதை இங்கே வாங்கி கொண்டால் இதனால் நமக்கு இந்த பயன் என்று வெகி, இதெல்லாம் அதை எடுத்தல், ஆசைப்படுதல். பழிபடுபவ செய்யார், அப்படி பழியின் கண்ணே வரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள். யாரே? நடுவன்மை நாடுபவர். நடுவு நிலைமை இல்லாத நிலையை கண்டு அஞ்சுபவர்கள் அந்த கிடைக்கக்கூடிய பயனை கண்டு, படுபயன்னா அவங்களுடைய செல்வத்தால் வருகிற பயனை கண்டு அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அதன் மேல் ஆசைப்பட மாட்டார்கள். ஆக பகை, பழி, பாவங்களுக்கு அஞ்சுகிற மக்கள் பிறர் பொருளை வேண்டி பொல்லாங்கு செய்ய மாட்டார்கள் என்று இந்த குறள்ல காட்டுகிறார். இப்ப பிறர் பொருளை வவ்வ வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், திருட வேண்டும் என்று நினைப்பது ஒரு காலம் நடுவு நிலைமை ஆகாது. அப்படி நடுவு நிலை தவற வெட்கப்படுபவர்கள் பிறர் பொருளை நீ எடுத்துக்கொண்டாலும் கூட அது பயனுக்கு ஆசைப்பட்டு அதன் காரணமாய் பழியின்பால் செய்யக்கூடிய தீச்செயல் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். நடுவன்மை நாடுபவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் என்றே இரண்டாவது குறள்ல காட்டுகிறேன். ரொம்ப நல்ல அருமையான குறளுங்க. நடுவு நிலைமை தவறி நடக்க அவர்கள் கூசுபவர்கள். படுபயன் வெக்கி அப்படி கூசுபவர்கள் பிறர் ஒருவர் பொருளை அடைவதால் வரக்கூடிய லாபத்தை நினைத்து பார்த்து அந்த படுபயன் அப்படி பார்த்து இந்த தீய செயலை ஒருபோதும் செய்ய எண்ணக்கூட மாட்டார்கள் என்று இரண்டாவது குறள்ல காட்டினார். மூணாவது குறள், சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே.
மற்றின்பம் வேண்டுபவர். இன்பம் நமக்கு நிலையான இன்பமா வேண்டும். ஆனா நமக்கு கிடைக்கிற இன்பம் சிற்றின்பம், கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய அந்த இன்பம் சிற்றின்பம். அப்ப அடுத்தவருடைய பொருளை வகுவதால் கிடைக்கக்கூடிய இன்பம் சிறிய இன்பம், அது நிலையற்ற இன்பம். கொஞ்ச நேரம் இருக்கும், பிறகு போய்விடும். எனவே அந்த சிற்றின்ப சிறிய இன்பத்திற்காக ஆசைப்பட்டு வெகி ஆசைப்பட்டு அறநல்ல செய்யாரே, அறநெறியில் வரக்கூடிய நிலையான இன்பத்தை விரும்புவார்களே தவிர அல்லாத செயல்களை, அறமில்லாத செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டான். மேல சிற்றின்பம்னு போட்டார், கீழே மற்றின்பம்னு போட்டார். இப்ப இன்பம் ஒண்ணு சிற்றின்பம், இன்னொன்னு மற்றின்பம். இப்ப ரெண்டு சொல் அங்க நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்ப சிற்றின்பம் வேறு, மற்றின்பம் வேறு. மற்றின்பம் என்பது பேரின்பம், சிற்றின்பம் என்பது கொஞ்ச காலம் இன்பமாறி இருந்து துன்பத்தை கொடுக்கும். இப்ப இந்த குறள்ல சிற்றின்பம் பேரின்பம் காட்டிட்டார். சிற்றின்பத்திற்கு இன்னொன்று மற்றின்பம். அந்த மற்றின்பமாகிய பேரின்பத்தை வேண்டுபவர்கள் சிற்றின்பம் வெகி அறநல்ல செய்யாரே. செய்யாரேன்னா அவர்கள் செய்ய மாட்டார்கள். என்ன, அந்த பேரின்பத்தை அடைய போறவர்கள் அப்ப நிலையான புகழ் பெருமை அடைய விரும்புவார்கள். பேரின்பத்தை அடைய அந்த நேரத்துக்கு அடையக்கூடிய துளி நேர இன்பம், கொஞ்ச நேரம் துளி இன்பத்தை, அதனுடைய லாபத்தை எண்ணி தீய செயல், அதாவது அந்த ஆசைப்படுகிற செயலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று உறுதிப்பட பேரின்பத்தை விரும்புபவர்கள், நிலையான இன்பத்தை விரும்புபவர்கள், சிற்றின்பத்தை தரக்கூடிய இந்த ஆசையை, பெரும்பொருளை வகுதலை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்று காட்டுகிறார். இந்த மற்றின்பம் என்ற சொல் நல்ல சொல்லுங்க. மற்றின்பம் அதாவது மறுமைக்கு நிலையான சுகத்தை தரக்கூடிய இன்பம். இன்னொரு மற்றின்பம் என்பதற்கு பரலோகம் என்று சொல்லலாம். அது நமக்கு சிவலோகம் என்றும் நாம் அதை அமைத்துக் கொள்ளலாம். அப்போ அறத்தால் வரக்கூடிய இன்பத்தை தான் எல்லாரும் விரும்புவார்கள். அந்த பேரின்பத்தை விரும்புவார்கள். அதை அல்லாதவற்றை ஒருபோதும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எனவே சிற்றின்பம் வெகி மற்றின்பம் வேண்டுபவர் அறநல்ல செய்யாரே என்று மூன்றாவது குறள் காட்டினார். நான்காவது குறள், அதாவது வெகுளாமை அதிகாரத்துல நான்காவது குறள், இளம் என்று வெகுதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியம். இளம் என்று வெகுதல் செய்யார். நல்ல குறளுங்க. இளம் என்பது வறுமை, வறுமை என்று நாம வறுமையில இருக்கிறோம் என்று கருதி அந்த வறுமை தீர வேண்டும் என்பதற்காக பிறர் பொருளை ஒருபோதும் எடுக்க எண்ண மாட்டார்கள், விரும்பக்கூட மாட்டார்கள். இளன் இல்லைன்னா வறுமை என்று கருதி வெகுதல் செய்ய அடுத்த பொருளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, விருப்பம் காண மாட்டார்கள். யார்? புலன் பெற்ற புண்மையில் காட்சியவர். புலன்னா 5 புலன்கள்: ஓசை, உரு, உரு, நாற்றம், சுவை, நாற்றம். இந்த 5 வென்ற புண்மையில் காட்சி. புலம் வென்ற புண்மையில் காட்சி. அந்த உண்மையில் காட்சி
புண்மையில் காட்சி. புண்மைனா பொற்றுன்னு பேருங்க. புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே என்று திருமுறைகள் கூறுகின்றன. இப்ப புண்மை என்று சொன்னால் அது இழிவு என்று பொருள். புண்மையில் காட்சி, காட்சியாவது தெளிந்தவர்கள், ஐம்புலனை வென்றவர்கள். சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களை பற்றி பாடுகிற தம் தொண்டர் புராணத்துல ஐம்புலனை வென்றீர் என்று பாடுகிறார். அவர்களெல்லாம் அதை வென்றவர்கள். அவர்கள் புண்மையில் காட்சியவர். ஐம்புலன்களையும் வென்ற குற்றம் இல்லாத காட்சியை உடையவர்கள். அப்படின்னா காட்சி என்ற சொல்லுக்கு தெளிவு என்கிற பொருளை பாருங்க. ஆக நமக்கு இந்த பொருள் இல்லை என்பதற்காக இழிவுபட்டு பிறரிடத்திலே இருக்கிற பொருள்களை ஒருபோதும் விரும்ப மாட்டாதவர்கள் என்றே இந்த திருக்குறள்ல இந்த புலன்களை வென்றவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது ரொம்ப அருமையாக காட்டு. ஆக ஐம்புலன்களை தங்கசப்படுத்தி தன்னடக்கம் கைவர பெற்றவர்கள் தங்களிடம் இந்த பொருள் இல்லையே, இது நமக்கு இருந்தால் பயனுடையதாக இருக்குமே என்பதற்காக அடுத்த முறைய பொருளை எண்ண மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று 4வது குறள்ல காட்டினார். 5வது குறள் ரொம்ப அருமையா காட்டினார். அருள் வெகி ஆற்ற அகி அகன்ற அறிவெல்லாம் யார் மாட்டும் வெகி வெறிய செய்யன். பிறர் பொருளை அடைய விரும்பி தீய செயல்களை செய்வார் என்று சொன்னால், அதாவது அகி பிறன் பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பி அவர்கள் வெகி வெறிய செய்யின் தீய செயல்களை செறிந்தால் அவர்களுடைய அறிவு என்ன அறிவு? நல்ல விரிந்த நிறைந்த அறிவை பெற்றதால் என்ன பயன்? ஒரு பயன். நல்ல அறிவை பெற்றவர்கள், கற்றவர்கள் அந்த செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். எதை? பிறர் பொருள் மீது அவர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று இந்த 5வது குறள்ல எல்லாரிடத்திலேயும் அவரவரிடத்திலே இருக்கக்கூடிய பொருளுக்கு ஆசைப்பட்டு பிறரால் வெறுக்கத்தக்க செயல்கள் அப்படி ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அவனுடைய நல்ல நூலறிவினாலே என்ன பயன்? என்ன கட்சி, என்ன பிரயோஜனம்? ஒன்றும் அதனால் நமக்கு சிறந்ததில்லை. எனவே இந்த திருக்குறள்ல அகி அகன்ற அறிவெண்ணாம், நுண்ணியதா இருக்கக்கூடிய எல்லா நூல்களிலும் நல்ல அறிவை பயன்படுத்தி பொருளை விரும்பி அந்த அறிவுக்கு உடன்படாத செயல்களை அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி படித்து என்ன அதனால பயன் என்பதாக 5வது குறள்ல காட்டுகிறார். 6வது குறள் அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெகி பொல்லாத சூழல். அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான். அருள் மேல ஆசைப்பட்டு, வெகின ஆசைதானே, அருள் மேல ஆசைப்பட்டு, அப்ப அருளாகிய அறத்தை விரும்பி அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான். அதன் வழியாக அந்த வழியிலே நிற்பவன், இல்லறத்திலே நிற்பவன் அருள் வெகி ஆற்றின்கண் நின்றான். பொருள் வெகி பொல்லாத சோழங்கள். பிற பொருளை ஆசைப்பட்டு, வெகின விரும்பி ஆசைப்பட்டு, அவன் கூட்டு இருக்கிற பொருளை
விரும்பி ஆக பொருள் வெகி அப்படி இருந்தால் பொல்லாத சூழக்கடும். அதனை அப்படியா விரும்பியதால் அந்த குற்ற நெறிகள் என்ன அது கெடும் என்று காட்டி அருள் வெகி ஆற்றின்கண் என்றார். அப்ப அருளை விரும்பி நல்ல நெறியிலே வாழக்கூடியவன் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதனை அடையுமாறு பொல்லாத தீச்செயல்களை செய்ய அவன் திட்டமிடுவானால் அவன் கெட்டு போவான். சூழ கெடும். அவன் அறிவால், எண்ணத்தால், வாழ்க்கையால் எந்த பயனும் இல்லாமல் அவன் என்ன செய்வான்? கெட்டு போய்விடுவான். மேலான புகழ், பெருமை இவற்றையெல்லாம் எண்ணி நல்வழியிலே செல்பவன் பிறர் பொருளை விரும்பினால் அவன் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை பற்றி 6வது குறள்ல 7வது குறள். வேண்டற்க வெகியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கரிதாம் பயன். குறள் பாருங்க என்ன அருமை. வேண்டற்க வெகியாம் ஆக்கம். அப்ப ஆசைப்பட்டு வருவதால் கிடைக்கக்கூடிய அந்த ஆக்கம் உனக்கு நீ எண்ணவே வேண்டாம். வெகியாம் ஆக்கம் வேண்டற்க வேண்டாம். ஆக பிறர் பொருளை வெகுதல விரும்புதல், விரும்பி அதை கொண்டு உனக்கு ஒரு ஆக்கம் வரும் என்று சொன்னால் அந்த ஆக்கத்தை நீ விரும்பாதே, அதை ஒழித்துவிடே. வெகியாம் ஆக்கம் வேண்டற்க வேண்டாம். நான் நல்லதை சொல்லுகிறேன். வெகியாம் ஆக்கம் விளைவையின் அதனுடைய பயன் என்ன தெரியுமா? இப்படி ஆசைப்பட்டதால கிடைக்கக்கூடிய பயன் என்ன தெரியுமா? விளைவையின் அந்த வெகி இருக்கக்கூடிய விளைவு அதை எண்ணி பார்த்தால் பயன் என்ன தெரியுமா? வாழ்ந்தற்கு அரிதா. அதை அனுபவிக்கிற பொழுது அந்த ஆக்கம் எப்படி முடியும்? மிகப்பெரிய குற்றமாக முடியும். எனவே அது நன்மையாக இருக்காது. எனவே வெகியாம் ஆக்கம் வேண்டற்க குற்றே என்று அறிவுறுத்துகிறார். அது விளைவையின் அதனுடைய விளைவை நீ எண்ணி பார்த்தால் நன்மை இல்லாத செயல். மாண்டற்கு அரிதாம் பயன். ஆக தனக்கு முறையாக வரக்கூடிய செல்வத்தை விரும்பினால் அது என்ன தரும்? அறத்தை தரும். முடிவாக முத்தியாகிய பேரின்பத்தை கொடுக்கும். அதுதான் உனக்கு ஆக்கம். பெரும்பொருள் மேல் பேசப்படுகிற ஆசை இருக்கிறதே, அது விளைவை எண்ணி பார்த்தால் அது உன்னுடைய வாழ்க்கைக்கு அந்த ஆக்கம் நன்றான பயனை கொடுக்காது என்று 7வது குறள்ல அருமையா காட்டுகிறது. பிறர் பொருள் மீது நீ பேராசைப்பட்டு அதன் மூலமா ஒரு செல்வத்தை அடைய வேண்டும் என்று நீ எண்ணுவாயானால் அந்த பொருள் உனக்கு கிடைத்து நீ அனுபவிக்கப்படுகிற பொழுது அது மாண்புடையதாக இருக்காது. அது கேவலமான நிலையில அனுபவித்து கழிக்க வேண்டியது ஆகிவிடும் என்பதை நான் உனக்கு முன்னமே நினைவூட்டுகிறேன் என்பதாக இந்த பாடல்ல இந்த 7 பாடலிலேயும் நீ ஆசைப்படுவதால் உனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தை, தீமையை ஆசிரியர் நினைவூட்டினார். இனி 8வது குறள். அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் தன் கைப்பொருள். இது குறள்.
செல்வத்திற்கு அகாமை யாது. உன்னிடத்திலே இருக்கிற செல்வம், நீ சம்பாதித்த கைப்பொருள் உன்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? பிறருடைய அடுத்தவனுடைய பொருளை நீ நினைக்காமல் இருக்க வேண்டும். இந்த குரல் என்ன காட்டுகிறார்? செல்வத்திற்கு அகாமை யாது. செல்வத்திற்கு அகாமை யாது. உன்னுடைய செல்வம் உன்னை விட்டு பயனற்ற முறையில சுருங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து பார்த்தால், செல்வத்திற்கு அகாமை யாதெனின், செல்வத்திற்கு அகாமை யாதெனின் பிறன் வேண்டும் கைப்பொருள் வெகாமை. என்ன குரல் பாருங்க. ஆமா, பிறன் வேண்டும் கைப்பொருள், அடுத்தவருடைய கைப்பொருளை நீ எண்ண கூட கூடாது. பிறன் வேண்டும் கைப்பொருளை வெகாமை என்று இந்த குரல். அப்படி வெகாதான் செல்வம் அகாமை என்பதாக எளிமையாக இந்த 78, அதாவது 8வது குரல், 178வது குரல். நம்மிடத்துல இருக்கிற செல்வம் சுருங்கி போகாமல் இருக்க என்ன வழி? பிறரிடத்திலே இருக்கிற செல்வத்திற்கு ஆசைப்படாத. போன செல்வம் வேணா போங்க என்று 8வது குரல்ல கற்பித்தார். 9வது குரல் ரொம்ப அருமையான குரல். அரண் அறிந்து வெகாவை அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு. அரண் அறிந்து வெகா அறிவுடையார், அதாவது பிறருடைய பொருளை விரும்ப வேண்டும் என்பது முறையான அரண் அல்ல. எனவே அரண் என்று அறிந்து, இது நல்லதுதான் என்று அறிந்து பிறன் பொருளை விரும்பாத அறிவுடையவன். அரண் அறிந்து உண்மையான அறத்தை மனதால் ஆராய்ந்து வெகா அறிவுடையார், பிறருடைய பொருளை விரும்பாத அறிவுடையார், வெகா அறிவுடையார். எதனால அவன் பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது? அது அறமல்ல. அறத்தினாலே வரக்கூடிய பொருள் தான் நமக்கு வேண்டும். எனவே இது அறம், முறைமை, ஒழுங்கு அல்ல. அறத்தை அறிந்து வெகா அறிவுடையார், பிறருடைய பொருளை விரும்பாத அறிவுடையார்கள், அறிவுடையாரை என்ன சேரும்னா திரு. திருன செல்வம். திறம் அறிந்து அங்கே சேரும். திருன மகாலட்சுமி. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? திரு, திருன செல்வமாகிய திரு, பெருமையாகிய திரு, அது என்ன செய்யும்? திறன் அறிந்து, அடடா இவன் எவ்வளவு பெரிய நல்லவன் என்பதை தெரிந்து கொண்டே திரு அறிந்து ஆங்கே சேரும். அப்ப திருமகள் அங்க அடைதற்கரிய சொல்லார். எனவே அதன் மூலமாக திரு அங்கே சேருவாள் என்றே நாம் திரு அடைவதற்கு அருமையாக நமக்கு. அப்ப அரண் அறிந்து, அரண் அறிந்து என்று சொன்னால் அறத்தின் வழியாக செல்வம் எட்ட வேண்டும், அறத்தின் பொருளாக பொருளை எட்ட வேண்டும். அப்ப நன்னறியில் வந்த பொருளை கொண்டு வாழ்வதே நமக்கு அறம். தீரறியில் வந்த பொருளை கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது? பாண்டிய நாட்டு மன்னனிடத்துல இருந்து செல்வத்தை எடுத்து கொண்டு போய் தென்னவன் பிரம்மராயன் மாதவூர் பெருமான் கோவில் கட்டிவிட்டது. அப்பொழுது மன்னனுக்கு அசரீரியாக சொன்னார் ஆலவாய் பெருமான், மன்னா நீ சம்பாதித்த உன்னுடைய பொருள் எல்லாம் நல்வழியில் வந்ததே, எனவே நாம் திருப்பணிக்கு பயன்படுத்தி விட்டோம் சொன்னார்.
அவையார் பாட்டு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. நம்பன் அருளுக்கு நல்கா திரவியங்கள், நல்ல வழிக்கு இறைவனுக்கு பயன்படாத திரவியங்கள், காசு, பம்புக்காம், கள்ளுக்காம், பம்புக்காம், தேசிக்காம், தாசிக்காம் வீணத்த போகும். அப்ப அரண் வழியில, நன்னெறியில அறனறிந்து சேர்க்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளை நாம் அது அரண் என்று எண்ண வேண்டும். எனவே திரு என்ன செய்வார்? திரு திறம் அறிந்து ஆங்கே சேரும் அவருடைய இல்லத்துக்கு போய்விடுவார். எனவே பிற பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதே அறம். அரண் அறிந்து வெகு அறிவுடையார், அதான் அறம். அப்படி அதை மேல ஆசை வையாதிருப்பவருடைய அடியோரிடத்து அவருடைய நேர்மையை தெரிந்து கொண்டு திருமகள் அவருடைய வீட்டுக்கே போயிடுவார். எவ்வளவு உண்மையை காட்டுகிறார் பாருங்கள். இனி அடுத்த திருப்பாடல்ல ரொம்ப அருமையா காட்டினார். இரலினும் எண்ணாது வெகின் பரணியும் வேண்டாமை எண்ணாது வெகின் எண்ணுதல்னா, இதை நாம் இந்த பொருள் மேல ஆசைப்படுகிறோமே, இதனால எதிர்காலத்தில் ஏதாவது பின்விளைவுகள் வருமா என்று எண்ண வேண்டும். ஒரு பொருளை காட்பார். எதிரதா காக்கும் அறிவினோர்க்கு இல்லை, அதிரதா வருவது. எண்ணுதல்னா பின்விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணுதல். தேவாரத்துல ஒரு பாட்டு. அதாவது எண்ணாமல் ஒரு அரக்கன் கைலை மலையை போய் தூக்கினான். 10 தலை 20 கை. எண்ணாது அரக்கன் தன் வலியை எண்ணி கைலை மலை தூக்கினான். அப்பவே என்ன எண்ணி இருக்க வேண்டும்? நாம் சென்று ஒரு இடத்துல தடைபெறுகிறது என்றால் அந்த மலையிலே இருப்பவர் யார்? மலைக்கு சொந்தக்காரன் யார்? இதையெல்லாம் எண்ணி இருக்க வேண்டும். அப்படி எண்ணி இருந்தால் வேலை வரை தூக்கி ராவணன். இப்ப எண்ணாதுன என்றால் பின்வரும் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை இல்லாமல் எண்ணாது, ஈரலினும் எண்ணாது வெகின், அப்படி கொஞ்சம் கூட எதிர் விளைவை பின் விளைவை அறியாமல் நீ பிறர் பொருள் மேல ஆசைப்பட்டால் எண்ணாது வெகின் இரல் ஈனும். இரல்னா உன் வாழ்க்கைக்கு இறுதியை கொடுத்து, இந்த வாழ்க்கை என்ன செய்துவிடும்? அவ்வளவுதான், அதோடு உன் வாழ்வு முடித்து. இரல் இறுதி என்று பெயர். அது ஈனும், அதை கொடுக்கும். இந்த ஈனும் ஈனுங்கிற சொல் அரண் ஈனும் அன்பு ஈனும் என்று அங்கே வருகிறது. ஈனும்னா கொடுக்கும் அர்த்தம். எண்ணாது வெகின் பின் விளைவுகளை அறியாமல் நீ பிறன் பொருள்களை அபரிக்க வேண்டும் என்று நீ செய்வாயானால் உனக்கு அது இறுதியை கொடுத்துவிடும். இரல் ஈனும், அதுக்கு மேல இறுதியை கொடுத்து. இந்த வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும், அதாவது அந்த பொருளை வேண்டாம் என்று எண்ணக்கூடிய அந்த செல்வம் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். விரல் என்பது ஆக்கத்தை கொடுக்கும். விரல் என்பது என்ன? ஆக்கம். ஆக்கத்தை கொடுக்கும். விரல் ஈனும் எது? வேண்டாமை என்னும் செருக்கு. செருக்கு என்பது ஆகுபெயர் சொல்வார். ஆகுபெயர்னா செருக்குக்கு காரணமாக இருக்கிற செல்வம்
வேண்டாமை என்னும் செல்வம் நமக்கு அது வேண்டாம், பிறர் பொருள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த பிறர் பொருள் வேண்டாமை என்கிற அந்த செல்வம் இருக்கிறதே, அது உனக்கு விரல் ஈனும் வெற்றியை கொடுக்கும். இப்ப எண்ணாது வெகின் விரல் ஈனும். வேண்டாமை என்னும் செருக்கு விரல் ஈனும். அடுத்த பொருள் நமக்கு எதுக்கு? வேண்டாமை என்று சொல்லக்கூடிய எண்ணம் மிகப்பெரிய வெற்றியை தரும். விரல் ஈனும் வெற்றியை தரும், ஆக்கத்தை தரும். அதான் ஆக்கம். ஆனால் நீ எண்ணாமல் ஆசைப்பட்டு விட்டால், எதிர் விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் விரும்பிவிட்டால், அது உனக்கு இறுதியை கொடுத்து விடும். இரல் ஈனும் என்று இந்த பொருள் நல்ல பொருளுங்க. பிறர் பொருளை அடைகிறோமே, அதனால் நமக்கு என்ன துன்பம் வருமோ என்று எண்ணி பார்க்காமல் மற்றவர்களுடைய பொருளை அடைய விரும்புவது வாழ்வையே அழிக்கிற துன்பத்தை கொடுத்து. பிறர் பொருளை விரும்பாதே வாழ்கின்ற வாழ்வை இருக்குது பாருங்க, அது அவன் வாழ்க்கையில வெற்றி பாதையை கொடுத்து விடும் என்பதாக நிறைவு குரல் ரொம்ப அருமையாக. எண்ணுதல் என்பது நினைத்தல். எண்ணாதே பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் எண்ணாதே ஒருத்தன் வெகின் அடுத்தவருடைய பொருளின் மீது ஆசைப்படுவானால் அது இரல் ஈனும், அது அவனுக்கு இறுதியை கொடுத்து விடும். சரி, அந்த பொருள் வேண்டாம், அத வேண்டாமை, எனக்கு அது வேண்டாம் என்று அவன் எண்ணுகிற மனதிலே வாழ்வானால் அவனுடைய வாழ்க்கை வெற்றியுடையதாக ஆகும் என்றே விரல் ஈடுவதற்கும் இறுதி வைப்பதற்கும் அருமையான காரணத்தை 10வது குறளை காட்டுங்க. எனவே பின்விளைவை அறியாமல் ஆசைப்படுபவன் அவனுக்கு இறுதி பயந்துவிடும். அந்த பிறருடைய பொருள் வேண்டாம் என்கிற செல்வத்தை உடையவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக 8வது குறள் ரொம்ப அருமையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இங்கே விரல் என்ற சொல்லுக்கு ஆக்கம் என்று செருக்கு என்று சொல் பெருமிதம். என்ன பெருமிதம்? வேண்டாங்க. அந்த வேண்டாமைய ஒரு குறளை காட்டுவார். வேண்டாமை அன்ன விழிச்செல்வம். எது பெரிய விழிச்செல்வம்? வேண்டாமை என்ன விழிச்செல்வம். அத நாயன்மார்கள் வரலாற்றில் சேர்க்கிறார். கேடும் ஆக்கமும் பெற்ற திருவிதம். எனவே வேண்டாமை என்கிற பெருமிதத்தை ஒருவன் அடுத்தவர்கள் பொருள் நமக்கு வேண்டாம் என்னும் செருக்கு என்றால் பெருமிதம். பெருமிதத்தை ஒருவன் வாழ்நாளிலே கடைபிடிப்பானால் அவன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவான். விரல் ஈனும் ஆக்கத்தை கொடுக்கும். எது? வேண்டாமை, பிறர் செல்வம் வேண்டாம் என்னும் அந்த பெருமிதம். ஆனால் நீ பின்விளைவை அறியாமல் எண்ணி விடுவாயானால் அது உன் வாழ்க்கைக்கு இறுதி பயத்துவிடும். இரல் ஈனும் இறுதி பயத்துவிடும் என்று இந்த பிறன் பொருள் மேல் ஆசைப்படுதலை பற்றி அருமையாக இந்த அதிகாரத்தின் நிறைவில மிகச்சிறந்த முறையில ஆசிரியர் பெருமகனார் காட்டியிருக்கிறார். எனவே பிறன் பொருள்கள் மீது ஆசைப்படாமல் என்று இந்த குறள்ல பல செய்திகளை நிலையூட்டி இருக்கிறார். இவையெல்லாம் நம் வாழ்நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு நல்ல சிந்தனை வர வேண்டும். அதற்கு திருவருள் பேருபகாரம் செய்ய வேண்டும். உங்கள் எல்லோருடைய அன்பும் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைவரையும் வேண்டி இறைவனுடைய திருவடியை வணங்கி வாழ்த்தி இன்றைய
வகுப்பை நிறைவு செய்தோம். சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதமூர்த்தி ஐயா வகுப்பு நிறைவு செய்தார். ஐயா சிவாய நமः ஐயா. சிவாய கடுகை துளைத்து ஈரு கடலை புகட்டே உருக தரித்த திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தா